அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் ஏகாதசி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஏகாதசி என்று பரம்பொருள் திருமாலை மனதார வழிபடுதல், விரதம் இருத்தல், பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவருடைய சக்கர நாமம் போன்றவற்றை புனித நூல்களை பாராயணம் செய்தல், தானம் செய்தல் மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல் வேண்டும். முக்கியமாக இவை அனைத்தையும் ஏகாதசி என்று முக்கியமாக செய்யலாம். இந்த புனித நாட்களில் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். ஏகாதசி விரதத்தின் மையமே பக்தி தான். மகாவிஷ்ணுவை தியானித்து வழிபடுவது சிறந்த பலன்களை தரவல்லது. இந்த தினங்களில் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும். விஷ்ணு சக்கர நாமம் மற்றும் பகவத்கீதை போன்ற நூல்களை பாராயணம் செய்து வழிபட வேண்டும். குறிப்பாக மஞ்சள் நிறத்திலான பொருட்கள், ஆடைகள், பழங்கள் போன்றவற்றை தானம் செய்வது மிகவும் விசேஷமானது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இந்த தினத்தில் சிறந்த பலன்களை தரும். திருமணம், குழந்தைக்கு மொட்டை போடுதல் மற்றும் அபகரணங்களை வாங்குவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த நாட்களில் செய்யலாம். முக்கியமாக நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும். விரதம் இருக்கும்போது உடலை நீரேற்றத்துடன் வைத்திருப்பது அவசியம். தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யும் நாளை ஏகாதசி திதி வருவதை தவிர்த்து மறுநாள் துவாதசி திதி அன்று செய்ய வேண்டும். முக்கியமாக கோவில்கள் வழிபடும் பிரசாதத்தை ஏகாதசி என்று தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நோயாளிகளிடம் அவர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். முக்கியமாக ஏகாதசி நாட்களில் தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் விரதம் மற்றும் அல்லது நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் நமக்கு அனைத்து மனிதர்களிடமும் உள்ளது. இருந்தாலும் முக்கியமாக அதிக அளவில் விரதங்களை கடைபிடிக்கிறார்கள். இந்த விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை தரவல்லது, ஒவ்வொரு விதமான விதிகளையும் கொண்டுள்ளது. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் நமக்கு வாழ்வில் அனைத்தும் வெற்றி பெற முடியும். விரதங்கள் சிறந்த விரதங்கள் கடுமையான விதிமுறைகளை கொண்டவை. அவற்றில் ஒன்றுதான் பரம்பொருள் ஏகாதசி விரதம். பொதுவாக விரதங்கள் சூரிய உதயத்தின் போது துவங்கி மாலை நிறைவு செய்வார்கள். ஆனால் ஏகாதசி விரதத்தை ஏகாதசி திதி துவங்கும் போது விரதத்தை துவங்கி துவாதசி திதியில் பாராயணம் செய்யும் நேரத்தில் போது நிறைவு செய்ய வேண்டும். அதோடு கடுமையான விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். முக்கியமாக ஏகாதசி என்பது இந்துக்களின் முக்கியமான விரத தினமாகும். குறிப்பாக வைணவர்களுக்கு இந்த விஷ்ணுவை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கிய நாளாகும். ஏகாதசி என்று விரதம் இருந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், கஷ்டங்கள் விளங்கும், செல்வ வளம் பெருகும், வைகுண்ட பதவி கிடைக்கும். ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மிக கடுமையான விரத முறைகளை பின்பற்ற வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விரத விதிகளை முறையாக பயன்படுத்தி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் மட்டுமே அதன் முழு பலனை பெற முடியும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஏகாதசி மிகவும் புனிதமான நாள் என்பதனால் பக்தர்கள் இந்த நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்கிறார்கள். இந்த அற்புதமான தினத்தில் விரதம் இருந்து முழு பக்தியுடன் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் பெருமாள் அவர்கள் நிறைவேற்றுவார் என்பது ஐதீகமாகும். அதோடு மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம் என அனைத்து நலன்களையும் கிடைக்க நிறைவான வாழ்க்கை வாழ செய்வார். அளவில்லாத நல்ல பலன்களை தருவதனால் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஆனால் ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கலாம், எவற்றை எளிதாக கடைபிடிக்கலாம் என செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் விடைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். ஆனால் சோப்பிலிட்ட வாசனை பொருட்கள் அல்லது உடலை சுத்தம் செய்வதற்காக பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஏகாதசி என்று இலைகளை கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த நாட்களில் துளசி இலைகளை செடிகளிலிருந்து பறிப்பது தவறாகும். பல் துள்ளுவதற்கு டூத்பேஸ்ட் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்பது வலியுறுத்தப்படுகிறது. சாதாரணமான வெதுவெதுப்பான நீரை கொண்டு பற்களை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும். உடல் தூய்மையுடன் தூய்மையான மனதுடன் விரதம் இருப்பதாக உறுதி எடுத்துக்கொண்டு முழுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இருக்கும் நாளில் அரிசி உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது ஐதீகமாகும். அனைவரிடமும் சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது கோபப்படுவதோ மற்றவர்களுக்கு சாபம் வழங்குவதோ தவறான செயலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மற்றவர்களை துன்புறுத்தும், அவர்களின் மனம் வருந்தும்படியான எந்த ஒரு செயலையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த ஏகாதசி நாட்களில்.
வயதில் மூத்தவர்கள், இளையவர்கள், ஏழைகள் என எவரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. மகா மந்திரத்தை தொடர்ந்து மனிதர்க்குள்ளாக அல்லது வாய்விட்டு உச்சரித்தபடி இருக்க வேண்டும். ஏகாதசி சென்று முடி வெட்டுவது, நகங்களை வெட்டுவது, தாடி அல்லது மீசையை திருத்துவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இந்த தினத்தில் உபவாசமாக விரதம் இருப்பது சிறப்பாகும். முடியாதவர்கள் எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் முதலில் அதை பெருமாளுக்கு படைத்துவிட்டு அதன் பிறகு பிரசாதமாக மட்டுமே அந்த உணவை சாப்பிட வேண்டும். பிராமணர்கள், ஏழைகள் ஆகியோருக்கு கண்டிப்பாக தானம் வழங்க வேண்டும். இதனை முறையாக செய்தால் இந்த ஏகாதசி பலன் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். ஏகாதசி பலன் விருப்பம் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏகாதசி விரதத்தை செயல்பட்டு பாருங்கள். உங்களுக்கு படிப்படியாக செல்வ வளம் வரும் என்பது நைதீகம். முக்கியமாக ஏகாதசி சென்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளை பெற முடியும். மருத்துவ ரீதியாக மாதம் இருமுறை வரும் விரதத்தை கடைபிடிப்பது நல்ல ஆரோக்கியத்திற்கும் மன நலத்திற்கும் உதவும். ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன. ஏகாதசி விரதம் இருப்பதனால் மற்ற எல்லா விரதங்களின் பலனையும் அடையலாம். ஆனால் மற்றெல்லா விரதங்களையும் கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை அடைய இயலாது. மேலும் ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்களை செய்த கர்மத்தை உண்டாக்கும். எனவே தான் ஏகாதசி என்று குறிப்பாக தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். சமஸ்கிருத ஏகாதசி என்பது தமிழில் 11 என்று பொருள். இங்கு ஏகாதசி என்பது அமாவாசையிலிருந்து 11வது நாளையும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளையும் குறிக்கும். இந்த 2 நாட்களும் ஏகாதசி திதி வருகின்றன. முக்கியமாக ஏகாதசி விரதத்தின் மிக முக்கியமான அம்சம் தானியங்களில் ஆன உணவு எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பதே ஆகும். குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்கள் என்பது ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக முறிக்கும். நவ தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயிறு வகைகளும் உளுந்தம்பருப்பு தாளித்து கொடுத்தல் உட்பட ஏகாதசி என்று முற்றிலும் விவரிக்கப்பட வேண்டும். காய்கறிகள் மொச்சை, பீன்ஸ், அவரை போன்ற பயிறு வகைகளைச் சேர்ந்த காய்கறிகளும் விளக்கப்பட வேண்டும். சமையல் எண்ணெய் வகைகள் சுத்தமான பசுநெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தவிர மற்ற எல்லா எண்ணெய்கள் வகைகளும் விதிவிலக்கு உண்டு. இத்தனை கவனம் தேவைப்படுவதால் முதல் தர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பார்கள். அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உண்டு விரதம் இருக்க வேண்டும். அதுவும் முடியாதவர்கள் பசும்பால், தயிர், பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள். அதுவும் முடியாதவர்கள் சமைத்த காய்களை சேர்த்து கொள்வார்கள். ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதே போலத்தான் ஏகாதசி மறுநாளான துவாதசி என்று வைணவ நாட்காட்டியில், அதாவது வைஷ்ணவ நாட்காட்டியின்படி முக்கியமாக குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீர்கூட அருந்தாதவர்கள் துளசி தீர்த்தம் உட்கொண்டு மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்வதாகும். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியத்துவமோ அதே அளவு முக்கியத்துவம் அடுத்த நாள் துவாதசி என்று குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டியதாகும். ஏகாதசி முழுவதும் பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பது மிகவும் சிறந்தது. ஏகாதசி என்று அவசியம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை நூல்களை படிப்பதும் கேட்பதும் மாபெரும் சிறந்தது. முக்கியமாக முறைப்படி இருக்கும் ஏகாதசி விரதம் ஒருவரை பாவங்களில் இருந்து விடுபடுவதுடன் விரதம் இருப்பவர்களின் மூதாதையர்களின் நற்கதி அடைய செய்யும். ஏகாதசி என்று பகவத்கீதையை படிப்பது மாபெரும் புண்ணியமாகும். கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.